புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். RSS அமைப்பின் பொதுக்குழு கூட்டம் சமீபத்தில் நடந்தது. அதில் இயக்கத்தை வலுப்படுத்துவது, நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் மேலும் விரிவுபடுத்துவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் குறித்து நிர்வாகிகள் ஆலோசித்தனர். அதன்படி விரைவில் நடக்கவுள்ள RSS நூற்றாண்டு நிறைவு விழா முடிந்ததும் இயக்கத்தின் நிர்வாக கட்டமைப்பில் புதிய மாற்றங்கள் அமல்படுத்தப்படும் என RSS பொதுச் செயலாளர் தத்தாத்ரேய ஒசபலே கூறினார். இதுகுறித்து RSS நிர்வாகிகள் கூறியதாவது: தேச நலனில் அக்கறையுடன் செயல்படும் இயக்கம் RSS. இந்த இயக்கம் துவங்கப்பட்டு 100 ஆண்டு நிறைவடைய உள்ளது. இதுவரை தாலுகா, மாவட்டம், விபாக், மாநிலம், க்ஷேத்திரம் என்ற வகையில் இயக்கத்தின் நிர்வாக கட்டமைப்பு இருந்து வருகிறது. இதில் ஒவ்வொரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான உறுப்பினர்கள் இருப்பர். இவர்கள் குழுக்களாக பிரிக்கப்பட்டு அவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்படும். தற்போது இயக்கம் 100 ஆண்டை நிறைவு செய்யும் நிலையில் இயக்கத்தை மேலும் வலுப்படுத்தவும், நாட்டின் அனைத்து சிறிய பகுதிகளிலும் விரிவுபடுத்தவும் தேசிய தலைமை திட்டமிட்டுள்ளது. இதற்காக இயக்கத்தின் அடிப்படை நிர்வாக கட்டமைப்பில் சில மாற்றங்கள் செய்யப்பட உள்ளன. இயக்கத்தில் மொத்தம் 45 மாநில பொறுப்பாளர்கள் உள்ளனர். அந்த பொறுப்பாளர்கள் எண்ணிக்கையை விரிவுபடுத்தும் வகையில் 80க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் உருவாக்கப்பட்டு அதற்கான பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுவர். இவை இனி கோட்டம் என்ற பெயரில் அழைக்கப்படும். அதிக உறுப்பினர்கள் அடங்கிய பெரிய மாநிலங்கள் 1க்கும் மேற்பட்ட கோட்டங்களாக பிரிக்கப்படும். அதேபோல் 4 முதல் 6 கோட்டங்கள் சேர்ந்து பிரதேசம் என்ற பெயரில் அழைக்கப்படும். மற்றபடி பிற அனைத்து கட்டமைப்புகளும் அப்படியே தொடரும். தமிழகத்தை பொறுத்தவரை 6 கோட்டங்களாக பிரிக்கப்பட்டு விரைவில் கோட்ட நிர்வாகிகள் அறிவிக்கப்படுவர். RSS இயக்கத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் வடக்கு, தெற்கு என 2 மாநிலங்கள் மற்றும் அதற்கான நிர்வாகிகள் உள்ளனர். இனி 6 கோட்ட நிர்வாகிகள் இடம்பெறுவர். நிர்வாக கட்டமைப்பை எளிமைப்படுத்துவதன் மூலம் இயக்கத்தை மேலும் கூர்ந்து கவனிக்க முடியும், அதை மேலும் வலுப்படுத்த முடியும் என தலைமை கருதுவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நூற்றாண்டு கொண்டாட்டம் முடிந்ததும் இந்த புதிய நடைமுறை அமலுக்கு வரும் என அவர்கள் கூறினர்.